பூமி ஸ்பேஸ்ல சுத்தி வர்றப்ப ஒரு சீசன்லயும் நம்ம வேற வேற நட்சத்திரங்களை ராத்திரியில பாக்குறோம். சூரியனை சுத்தி பூமியோட பொசிஷன் மாறுறதுனால நம்ம இரவுல பாக்குற திசையும் மாறும். சூரியனை நம்ம வானத்துல பாக்குறப்ப அது ஒரு குறிப்பிட்ட பாதையில போற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் ecliptic. இந்த பாதை வெவ்வேறு கான்ஸ்டலேஷன்ஸ் சொல்லக்கூடிய நட்சத்திர தொகுப்புகளை கடந்து போற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் ராசிகளோட வானியல் தோற்றம். பண்டைய வானியலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் சில விண்மீன் கூட்டங்களுக்கு முன்னாடி கடந்து போறத கவனிச்சாங்க. இந்த பாதைய பிரிவுகளா பிரிச்சு அந்த நட்சத்திர வடிவங்களுக்கு பெயர்களும் கொடுத்தாங்க. இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் தான் நம்ம Zodiac Constellations சொல்றோம். இது தூய வானியல், அதாவது பியூர் அஸ்ட்ரானமி. இது வானத்துல சூரியன் எங்க தோன்றும்னு நமக்கு காமிக்குது, அவ்வளவுதான். அஸ்ட்ராலஜில சொல்லப்படுற மாதிரி இதனால நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில எந்த விதமான தாக்கமும் ஏற்படுறதில்ல. நம்மளோட வருங்காலத்தையும் நடைமுறை வாழ்க்கையையும் இது முடிவு செய்யாது. சூரியன் இந்த கான்ஸ்டலேஷன்ஸ்க்கு முன்னாடி வர்றது பூமி அதோட பாதையில இப்ப எந்த இடத்துல இருக்குங்கிறத குறிக்குது. இது பருவங்கள், பகலோட நீளம், உள்ளூர் காலநிலை மற்றும் விவசாயத்துல தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது பெரிய அளவுகள்ல. ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா அதுக்கு எந்தவித சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது.